திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் இயம்பினர் ஒரு பால். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். செந்நீர் அஞ்சனி கூப்பினர் ஒரு பால். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே செந்நீர் அஞ்சனி கூப்பினர் ஒரு பால். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையுமான கொண்டு இன்னருள் போரேயும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையுமான கொண்டு இன்னருள் போரேயும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4 பொருள். திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒரு புறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள். ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திரப் பாடல்களை பாடுவோர் ஒரு புறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம சிவாயா என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒரு புறம் நிற்கிறார்கள். வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு புறம் இருக்கிறார்கள். தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள். இவர்களது பக்தியின் முன் எனது மாணிக்கவாசகர் பக்தி மிக சாதாரணம். எனது இறைவனே, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டும். விளக்கம். பள்ளி அறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது. இறைவன் கண்மூடினால் நிலைமை என்ன ஆகும்? இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளி அறையில் உறங்க வைக்கிறோம். ஆனால் நிஜத்தில் பள்ளி அறை என்றால் விழிப்புக்குரிய இடம். இதனால்தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள். கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள். அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவன் இறைவனின் திருப்பாதத்தை அடைவான்.